உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ளத் தெரிந்தார்க்கு தீவன் சிவலிங்கம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் கள்ளப் புலனைந்தும் காளாமணி விளக்கு. நம்மளுடைய ஐம்புலங்கள் மூலமாகவே சுவாமி அடையிறதுக்கு வழிகாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம திருவாசகத்தில் தசம பகுதியை முடிச்சுட்டு 11ஆம் பகுதியான திருத்தள்ளேனம் அப்படின்ற பகுதிக்கு இப்போ நம்ம போயிருக்கோம். அதாவது தசம பகுதி திருக்கோத்தும்பி, அதை முடிச்சுட்டோம். இப்போ நம்ம திருத்தள்ளேனத்துக்கு போகிறோம். அதை சிவனோடு நம்ம அடையிறத இந்த திருத்தள்ளேனம் நமக்கு விஸ்தீரிக்கிறது. அதை நம்ம பார்க்கலாம். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உருநாம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டோமோ. அதாவது சுவாமியினுடைய வராக அவதாரத்தை சொல்கிறது. அதாவது பெருமாள் வராக அவதாரம் எடுத்தபோது சிவனுடைய அடிமுடியை காண விரும்பினர். எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடியறதுன்ட்டு. ஆனால் கடலுக்கு அடியில் போய் பூமியை பிளந்துண்டு தேடியும் அவரால் அந்த சிவனாருடைய திருவடியை காண முடியலை. அப்போ அடிமுடி அறியா ஈஸ்வரன்னுட்டு அவருக்கு அப்போ தான் அந்த நாமம் கிடைக்கிறது. அப்போ வராகமூர்த்தியாக அவர் தேடியும் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை, உன்னுடைய திருவடியை அவரால் போய் அடைய முடியல. அப்படி ஒரு மகிமை பொருந்தினவனி. ஆனால் அப்படிப்பட்ட ஓன் திருவடியை நான் அறிஞ்சு உய்யும் வண்ணம் ஒரு அந்தணன் உருவெடுத்துண்டு நீ எனக்காக வந்த இல்லையா, ஒரு நாம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான்கிறார். அப்போ நாமம் ரூபம் ஒன்றுமில்லாத அந்த பரமனுக்கு 1000 திருநாமங்கள் சொல்லி அப்படிப்பட்டவனுக்கு நம் தெள்ளேனம் கொட்டோமோன்னு இந்த பாடல் பாடுறது. அடுத்த பாடல். திருஆறு பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருவேர் அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் மருவம் திருஆர் ஊர்பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ. அப்போ திருப்பெருந்துறையில் எழுந்தருள் இருக்கிற ஈசன் திருஆர் பெருந்துரை. அப்படி இருக்கக்கூடிய என் பெருமான் என் பிறவியை வேறு அறுத்திருக்க. அதன் விளைவாக நான் அவனை இல்லாத வேறு ஒன்றுத்தையும் பார்க்கறதில்லை. இப்போ நான் பார்க்குறதெல்லாம் சிவமாக இருக்கு. எனக்கு அவன் அருவாயும் குருவாயும் இருந்துருக்கான் இந்த உலகத்தில். திருவாரூர் அவனுக்கு ஒரு உகந்த ஸ்தலமாக இருக்குது. அதை புகழ்ந்து பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ அப்படின்னுட்டு திருவாரூர் ஸ்தலத்தினுடைய பெருமையை இந்த பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது. அடுத்த பாடல். ஹரிக்கும் பிரம்மர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனம் கொட்டோமோ. அப்போ ஹரிக்கும் பிரம்மர்க்கும், ஹரினா திருமால், பிரம்மர்க்கும்னா பிரம்மா. திருமால் பிரம்மா முதலிய தேவர்க்குமே சிவஸ்வரூபம் உள்ளபடி அவளால் தெரிஞ்சுக்க முடியல. அப்படிப்பட்டவன் நம்ம ஆட்கொண்டு மனமுருக பண்ணியிருக்கான். நின்ற சிவம் நம்மை உருக்கும் பணி கொள்ளும். அப்படியே ஆட்கொண்டிருக்கானே, சிவன் செயல் இப்படியும் இருக்கா அப்படின்னு உலகத்தவர் வியக்கிறத பாடி நம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படின்னுட்டு. அதாவது இப்போ ஒரு உலக இயற்கைக்கு நம்ம யோசித்தோம்னா இந்த திருத்தள்ளேனம் எப்படிப்பட்டதுன்னா, அப்படிப்பட்டவர் எனக்காக இது செஞ்சார் அப்படின்னுட்டு நம்ம மனுஷாளுக்குள்ளேயே சிலதை நம்மளால் மெச்சிண்டு முடியாது. அப்படி ஒரு பெருந்தகையாளர் நமக்காக சில விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம மெச்சிக்கிறோம் இல்லையா. அப்போது மனுஷாளுக்குள்ளேயே இப்படியெல்லாம் பேதங்களும் விஸ்தீரணங்களும் இருக்கும் பொழுது ஒரு சுவாமியே தனக்காக வந்தாரே அப்படின்றத வியந்துக்கிற பாடலாக தான் இந்த திருத்தள்ளேனம் 10 பாடல்களும் இருக்குது. நம்ம அடுத்து 4வது பாடலை பார்க்கலாம். அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்தென்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செம்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமான வாபாடி தெள்ளேனம் கொட்டோமோ. அப்போ தேவர் பதவியும் ஞான நிலைக்கு கீழானது தான். தேவர் பதவி ஞானத்தை விட ஒஸ்தியானது இல்லை. அந்த பிறவியை வளர்க்கறது பின்ன பிறவி அது கூட நிலையில்லாதது தான். அப்படி இருக்கும் பொழுது பிறவின்ற மாயையிலிருந்து என்னை காத்து நூதனமான உன்னுடைய ஆத்ம ஜோதி எனக்கு வழங்கி அருளிருக்கியே, அதன் விளைவாக என்னை சிவபோதம் ஜீவபோதம் ஒழிஞ்சு சிவபோதம் தலையெடுத்திருக்கு. நவமாய செம்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து, நாம்னா அந்த ஜீவன் ஒழிந்து சிவமான வா பாடி தெள்ளேனம் கொட்டோமோ. சிவபோதம் தலையெடுத்திருக்கே, இதை நம்ம பாடி நம்ம கொண்டாட வேண்டாமா அப்படின்னுட்டு சொல்கிறது இந்த 4வது பாடல். தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.